உங்கள் எல்லாரையும் மீண்டுமாக சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நாங்கள் தியானத்துக்காக எரேமியா புத்தகத்திலிருந்து சில வார்த்தைகளை பார்க்க போகிறோம். எரேமியா 1:5 சொல்கிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்தேன், நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார். பிதாவே, உமது சமூகத்திலே எல்லாருமாக சகோதரர்களாக வந்து நிற்கிறோம். கர்த்தாவே, அப்பா, இன்றைய நாளிலே நீர் உமது ஒவ்வொரு வார்த்தை மூலமாக எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது வார்த்தைகள் புடமிடப்பட்டவைகள். கர்த்தாவே, ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்றைய நாளிலே உமது தியானம் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர, கர்த்தாவே, நாங்கள் உமக்குள்ளாக ஓட ஒரு தீர்மானம் எடுக்க நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை சிலுவைக்குள் மறைக்கிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்தேன், நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார். கர்த்தர் இந்த இடத்திலே எரேமியாவுக்கு சொல்வதாவது, நான் உன்னை தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னமே நான் உன்னை அறிந்து கொண்டேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பாகவே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று அருமையாக சொல்லுகிறார். இந்த இடத்திலே பார்த்தீர்களானால் எரேமியா கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவர் தன் ஊழியங்களை செய்வதற்காக. எரேமியா கர்த்தரினால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன், அவரின் ஊழியங்களை செய்வதற்காக. ஆனாலும் தேவனின் அழைப்பு அவர் மேல் அபரிவிதமாக இருந்த போதும் எரேமியாவோ சாட்டு போக்கு சொல்லுகிறார் இந்த இடத்திலே, நான் பேச அறியேன் கர்த்தரே, நான் சிறு பிள்ளை, இப்படியாக சாட்டு போக்குகளை அவர் கர்த்தருக்கு சொல்லுகிறார். அந்த ஊழியத்தை எடுப்பதற்கு தயங்கிய வண்ணமாக இப்படி சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தரின் அழைப்போ அவர் மேல் மிக பெரிதாக இருந்தது. அவரின் நோக்கமோ எரேமியா மேல் பெரிதாக இருந்தது. இதே போல்தான் சில வேளைகளில் எங்கள் மேலும் கர்த்தரின் அழைப்பு பெரிதாக இருக்கிறது. ஆனால் நாங்களோ அதை சாட்டுப்போக்குகளை சொல்லி நாங்கள் அந்த அழைப்பை தள்ளி விடுகிறோம், அந்த அழைப்பை நிராகரித்து விடுகிறோம். நாங்கள் நினைத்துக் கொள்வதில்லை, நாங்கள் கர்த்தர் எங்களை தனக்காக பிரித்தெடுத்திருக்கிறார் என்று. தன் ஊழியங்களை செய்வதற்காக கர்த்தர் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் இந்த சிலாக்கியம் கிடைப்பதில்லை. எங்களுக்காக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சிலாக்கியம் தேவ ஊழியம் செய்வதற்கான அழைப்பு. ஆனாலும் நாங்கள் ஆரம்பத்திலே எரேமியா சொன்னது போல நாங்களும் சாட்டு போக்குகளை சொல்லி அந்த ஊழியங்களை நிராகரிக்கிறோம். பிள்ளைகளின் காரியங்களை பார்க்க வேண்டும், கணவனின் காரியங்களை பார்க்க வேண்டும், வேலை பழுவாக இருக்கிறது, இப்படியான காரியங்களை செய்து சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த கொடுக்கப்பட்ட அந்த அந்த அழைப்பை நாங்கள் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து, அவரின் ஊழியத்துக்காக நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்து அநேக காரியங்களிலே அநேக வேளைகளிலே நாங்கள் சாக்கு போக்கு சொல்லுகிறோம். ஆனாலும் சகோதரா சகோதரி, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் காலம் மிக குறியது. அந்த காலத்திலே நாங்கள் சாக்கு போக்குகள் சொல்லாதபடிக்கு, அந்த நேரத்தை வீணாக்காதபடிக்கு எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை ஏற்று அதனை நோக்கி நாங்கள் ஓடும் போது எங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தேவனால் அவரின் ஊழியத்துக்காக, அவரின் ராஜ்யத்துக்காக நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எங்கள் வாழ்க்கையிலே போராட்டங்கள், சூழ்நிலைகள் எதிராக வரும்போது நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த அழைப்பை மறுதலித்து உலகத்தை நோக்கி ஓடுகிறோம். அந்த அழைப்பை நாங்கள் நிராகரிக்கிறோம். சில வேளைகளில் தேவன் விரும்பும் காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் சில வேளைகளில் எங்களுக்கு அது பிடிக்கம் இல்லாதாக இருக்கலாம், எங்களுக்கு அது விருப்பம் இல்லாத இருக்கலாம். அப்போது நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த அழைப்பை புறக்கணிக்கிறோம், அந்த அழைப்பை விட்டு நாங்கள் விலகி ஓடுகிறோம். எப்போதும் நாங்கள் எங்களுக்கு பிடித்தமானதே தேவன் செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்ப்போம். ஆனால் நாங்கள் எங்களை தேவ சித்தத்துக்காக விட்டு கொடுப்பதில்லை. நாங்கள் எப்போதும் குயவன் கையிலே ஒரு களிமண்ணை போல இருக்கிறோம். அவரை
அவரை நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அவரின் கையிலே நாங்கள் ஒரு அழகான பாத்திரமாக உருவாக்கப்படுவதற்காக. நாங்கள் போகும் பாடுகள் பாதைகள் கடினமாக இருக்கலாம், கரடு முரடாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ள வேண்டும், அந்த கடினமான பாதையிலே நாங்கள் புடமிடப்படுகிறோம். நாங்கள் புடமிடப்படாவிட்டால் தேவ அழைப்புக்காக எடுக்கப்பட்டவர்களாக இருக்க முடியாது. எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் என்றால் எருமையா 18:4 பார்த்தீர்களானால் அந்த குயவன் கையிலே இருந்த அந்த பாத்திரம் அவன் கையினால் அது உடைக்கப்பட்டு விட்டது. அப்போது அவன் மீண்டுமாக அதை ஒரு அருமையான பாத்திரமாக உருவாக்குகிறான். நாங்களும் தேவ கரத்திலே இருக்கும்போது எங்களை தேவனுக்காக விட்டு கொடுக்க மறுத்து விட்டோமானால் என்ன செய்யும்? அந்த பாத்திரம் தேவனுக்கேற்ற பாத்திரமாக உருவாக்கப்பட முடியாது. நாங்கள் எங்களை எப்போதும் தேவனுக்காக விட்டு கொடுக்க வேண்டும். அவரின் கையிலே நாங்கள் ஒரு அழகான பாத்திரமாக உருவாக்கப்படுவதற்காக எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அவரின் ஊழியத்தை செய்வதற்காக. தாயின் கருவிலே நாங்கள் உருவாகும் முன்னமே கர்த்தர் எங்களை அறிந்து கொண்டார் அவரின் ஊழியத்துக்காக. எரேமியா 1:19 பார்த்தீர்களானால் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும் படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். கர்த்தரால் பிரிக்கப்பட்டு கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையிலே அநேக போராட்டம் உண்டு. ஆனால் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, திராணிக்கு மேலாக நாங்கள் சோதிக்கப்படுவதில்லை. கர்த்தர் ஒவ்வொருவருக்கு ஏற்றபடி அவர்களின் திராணிக்கு ஏற்றபடி சோதனைகள் எங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படுகிறது. ஆனாலும் அந்த சோதனை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறார். அவர் எங்களை ரட்சிக்கும் படிக்கு அவர் எங்களோட கூட இருக்கிறார். போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. போராட்டம் எல்லாரின் வாழ்க்கையிலும் உண்டு. ஆனால் அந்த போராட்டத்தை கண்டு நாங்கள் கர்த்தரின் ஊழியத்தை தள்ளிவிட்டு ஓடிவிடக் கூடாது. யோசேப்பை பாருங்கள், தாவீதை பாருங்கள், யோபுவை பாருங்கள். போராட்டம் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கை மேன்மைப்படவில்லையே. அவர்கள் எத்தனை காரியங்களுக்குள்ளால் கடந்து போனார்கள். அவர்கள் போன பாதையிலா நாங்கள் போகிறோம்? அவர்களை விடவா எங்கள் வேதனைகள் மேலாக இருக்கிறது? அவர்களோடு கர்த்தர் அவர்களை ரட்சிக்க அவர்களோடு கூட இருந்தார். போராட்டம் அவர்களை மேற்கொள்ளவில்லை. தேவ மனிதர்கள் ஜெயித்தார்கள். ஏனென்றால் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அதே போல்தான் எங்கள் அழைப்பு, கர்த்தரால் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அழைப்பு நிச்சயமாய் இருக்குமானால் எந்த சோதனைகள் வந்தாலும் சகோதரா சகோதரி, நீ தளர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உனது இலக்கை நோக்கி ஓடு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள், ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யாருக்காகவும் உன் அழைப்பை உதறி தள்ளிவிடாதே. யாருக்காகவும் கர்த்தரை விட்டு கொடுத்து விடாதே. யாருக்காகவும் கர்த்தரை விற்று விடாதே. சில வேளைகளில் நாங்கள் அநேக வேறு மத சகோதர சகோதரிகளை காணும் போது நாங்கள் சொல்லுவோம், அவர்களுக்கு ஏற்ற விதமாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள தியானிப்போம். எங்கள் கர்த்தர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று நாங்கள் அவர்களுக்கு ஏற்ற விதமாக சொல்லுவோம். இல்லை இல்லை இல்லை, எங்கள் கர்த்தர் எங்கள் இருதயத்தில் வாழ்கிறார். அவர் தூணிலும் இருப்பதில்லை, துரும்பிலும் இருப்பதில்லை. என் சகோதரா சகோதரி, அவர் உனக்குள் வாழ்கிறார். அதை நீ நிச்சயம் எந்த சந்தர்ப்பத்திலும் உன் கர்த்தரை, உன் அழைப்பை மற்றவர்களுக்காக விட்டு விடாதே. தேவனை நோக்கி ஓடும் போது யார் உனக்கு எதிராக எழும்பினாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நாங்கள் பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனின் ஊழியத்தை செய்வதற்காக. அது மட்டுமல்லாதபடி அடுத்ததாக நாங்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். எரேமியா 16:2 பார்த்தீர்களானால், நீ பெண்ணை விவாகம் செய்ய வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம். எரேமியா 16:8, நீ அவர்களோடு புசித்து குடிக்க உட்காரும்படி விருந்து வீட்டிலே பிரவேசியாக. ஆண்டவர் சொல்கிறார், இந்த காரியங்களை செய்யாதே. தனக்கு பிரியமானதை, நாங்கள் எப்போதும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய முன்வர வேண்டும், எத்தனிக்க வேண்டும். அதுதான் எங்கள் வாஞ்சியாக இருக்க வேண்டும். இந்த இடத்திலே
கர்த்தர் எரேமியாவுக்கு கட்டளையிடுகிறார், இப்படியான காரியங்களை செய்யாதே, இப்படியான இடத்துக்கு போகாதே. இயேசு கூட சொல்கிறார், நான் பிதாவுக்கு பிரியமானதை மட்டும் செய்வதால் பிதா எப்போதும் என்னை தனித்து இருக்க விடுவதில்லை. இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்து பிதாவின் சித்தம் செய்தார். அதே போல்தான் கர்த்தரும் எங்களிடம் எதிர்பார்க்கிறார், அவருக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று. நாங்கள் எங்களுக்கு பிரியமானதை செய்வதல்ல தேவராஜ்யத்துக்காக பிரிக்கப்பட்டிருப்பது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். அவரின் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள மகளாக நாங்கள் வாழ வேண்டும். 1 சாமுவேல் 13:9 பார்த்தீர்களானால், சவுல் தேவனால் அவரின் ராஜ்யத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டவன். ஆனால் அவன் செய்த துணிகரமான காரியங்கள், கீழ்ப்படிதல் இல்லாமையினால் அவன் என்ன செய்கிறான்? அந்த ராஜ்ய பாரத்தை விட்டே துரத்தப்படுகிறான். எந்தோ பரிதாபம். 1 சாமுவேல் 13:3 பார்த்தீர்களானால், புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். ராஜ்ய பாரத்தை இழந்து போகிறான். சாமுவேல் வந்து அவனுக்கு அதை சொல்லுகிறார், நீ கீழ்ப்படியாமல் போய்விட்டாய், நீ கர்த்தரின் கற்பனைகளை கை கொள்ளவில்லை, அதனால் நீ ராஜ்ய பாரத்தை இழந்து போகிறாய். கர்த்தருக்கு பிரியமானதை கற்றுக்கொள்ள, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்து இச்சைகளுக்குள் இழுக்கப்பட்டு போய்விடாதே சகோதரா சகோதரி. அடிக்கடி கர்த்தர் எங்களுக்கு நினைவூட்டுவார், அந்த இடத்துக்கு போகாதே, அந்த இடத்திலே நிற்காதே, அது உனக்கு தகுதியானது அல்ல. ஏனென்றால் நீ வேறு பிரித்தெடுக்கப்பட்டவன் என் ராஜ்யத்துக்காக, உலகத்துக்காக ஓடுவதற்கல்ல. 2 யோவானிலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் எங்களை கர்த்தரை விட்டு வெளியிலே கொண்டு சென்று விடும். இப்படியான காரியங்கள் உலகத்துக்குரியவைகள், பிதாவுக்குரியவைகள் அல்ல. அந்த காரியங்களிலே நாங்கள் எங்களை கொடுப்போமானால் நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம்? தேவனை விட்டு தூர சென்று விடுவோம். தாங்கள் எப்போதும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை மட்டும் செய்வர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தோமானால் நாங்கள் தேவனை விட்டு பிரியாதவர்களாக இருக்க வேண்டும். எரேமியா 20:11 பாருங்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் எரேமியாவோடு இருக்கிறார் என்றால் எரேமியா கர்த்தரோடு இருந்தார். அதே போல்தான் என்ன பாடுகள், என்ன பிரச்சனைகள், என்ன நெருக்கங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும் அவை ஒன்றும் எங்களை மேற்கொள்ள கூடாதபடிக்கு நாங்கள் கர்த்தரை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். துக்கத்திலே அமிழ்ந்து தேவனை விட்டு தூர போய்விடக்கூடாது. ஒன்று மட்டும் எங்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும், எங்கள் பிரச்சனையிலே கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த உலகத்து பாடுகள் எங்களை என்ன செய்ய முடியும்? கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும் போது என்ன நிந்தை என் வாழ்க்கையிலே வந்தாலும் நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் ஆண்டவரே என்ற ஒரு நிச்சயம் எங்களுக்குள் இருக்க வேண்டும். சோதனைகளுக்காக, வேதனைகளுக்காக நாங்கள் கர்த்தரை விட்டு தூர ஓடி விடக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் கர்த்தரால் அவரின் ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவரின் ராஜ்யத்துக்காக வேலை செய்ய பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அது மட்டுமல்லாதபடி அவருக்கு பிரியமானதை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, அவரை பிரிந்து விடாதபடி நித்தியம் வரைக்கும் அவரோடு கூட இருக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சிறிய தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஒரு அருமையான பாடலை பாடி நாங்கள் இந்த தியானத்தை முடித்துக் கொள்ளலாம். உமக்காகத்தான் வாழ்கின்றேன், உம்மைத்தான் நேசிக்கின்றேன், உமக்காகத்தான் வாழ்கின்றேன், உம்மைத்தான் நேசிக்கின்றேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம்
ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது தானே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது தானே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன் அழைத்தீரேவும் சேவைக்காய் அழைத்தீரேவும் சேவைக்காய் அதை நான் மறப்பேனோ அதை நான் மறப்பேனோ எஜமானனே என் இயேசு ராஜனே என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது தானே. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட்.